சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ அவர்கிட்ட மோதிரல எந்த பிரயோஜனமும் இல்ல. வேற ஏதாவது ரூட்ல போய் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நாம நிப்பாட்டணும். நீ எந்த ரூட்டை மனசுல வச்சிருக்க? டேய், சட்டப்படி தான்டா போகணும். வேற என்ன வழி இருக்கு? ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு பொம்பளைங்க எல்லாரையும் கூட்டு போய் அங்க நிப்பாட்டிட்டாரு. இப்ப நாம ஏதாவது சின்னதா தப்பு பண்ணன்னு வச்சுக்க, அதை இந்த கேஸோட கோத்து விட்டு திரும்ப எல்லா பொம்பளை ஆளுகளையும் மடக்கிடுவாரு. இந்தாரு, நம்ம எது செஞ்சாலும் அதை ரொம்ப ஜாகிரதையா செய்யணும்டா கதிரு. ஆமா, நீ இதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இரு. இதெல்லாம் எதுவும் சரியா வராது. இல்ல சக்தி, வாடா, அவங்க ரெண்டு பேரும் ஓட விடலாம். வா, வாடா. பண்ணி தொலையாதீங்க. ஒரு நிமிஷம் கூட வாங்கல. என்னன்னு சொல்லு. வாங்க சொல்றேன், வாங்க. இந்தாரு சக்தி, அவசரப்பட்டு அவன் ஏதாவது சொன்னாலும் அவன் கூட சேர்ந்து செஞ்சேன்னு வச்சுக்க, அப்புறம் பிரச்சனை நமக்கு தான். இதை பாரு, நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்குவோம். முதல்ல போய் படுங்க, போங்க. சொல்றத கேளண்டா. போங்க. ஐயா சாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நாளா நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அது பிடிக்கல உங்களுக்கு? திரும்ப பழைய மாதிரி கூத்தடிக்கணுமா? சண்டியர்த்தனை பண்ணணுமா? இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் பழச பேசக்கூடாது? ஒரு நாள் நைட்ல நீங்க மாறிட்டீங்கன்னா எல்லாம் மாறிடுமா? அவ்வளவு ஈஸியா எதுவும் மாறாது. சரி, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. அந்த ஜீவானந்த விஷயம் என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அங்க என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ன்றது உங்களுக்கும் தெரியும். அதுல நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆலனாலும் எங்க அதுல உங்க பங்கு இருக்குல்ல. அதுக்கே நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறீங்களோ, ஈரக்குள்ளலாம் நடுங்குது அதை நினைக்கிறப்ப. இதுல வேற ஒரு பிரச்சனை வேற இழுத்து விட்டுக்க போறீங்களா? சரி விடு, நான் அதெல்லாம் நம்ம தர்ஷினிக்காக தான் பண்றேன். தர்ஷினிகாண்டி தான் எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனா நீங்க யோசிக்கிறது சொல்யூஷன் கிடையாது. தடாலடியா அவனை வெட்டுறேன், அவனை குத்துறேங்கிறது எப்படி சொல்யூஷன் ஆகும்? கொஞ்சம் யோசிங்க. அடுத்தடி எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் நிதானமா எடுத்து வைங்க. கரெக்டான சொல்யூஷனா தேடுங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, அந்த பிள்ளைக்காக யோசிக்கிறது சரிதான். ஆனா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இந்த புள்ள வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? மறுபடியும் சொல்றேன், அந்த பிள்ளைக்காண்டி நம்ம தான் நிக்கணும். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு வேற ஏதாவது முடிவெடுங்க. அடிக்கிறதும் உதைக்கிறதும் எதுவும் சரி பண்ணாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு? கால் பேசுங்க. என்னாச்சு? கால் பேசுங்கிருச்சு. ஐயோ, எங்கடி? இங்க 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 வலிக்குது. ஐயோ, விடுங்க விடுங்க. இரு பார்க்கலாம். ஏன் கத்துற? எங்க வலிக்குதுங்க? இது இங்கயா? அதே வலிக்குது, விடுங்க. சரி இரு இரு. இந்த தைலம் எங்க வச்சிருக்க? அங்கன இருக்கு. காலை காட்டு. எங்க என்ன செய்றீங்க? காலை காட்டு சொல்றேன். எங்க காலை விடுங்க. என்ன பண்றீங்க? சும்மா இரு, சும்மா இரு. எங்க வேணாம், விடுங்க, நானே பாத்துக்கிறேன். சும்மா இரு. பாத்து. சரி சரி. ஆட்டி ஆட்டி அழுத்தாதீங்க. ஐயோ, அக்கா கூட நீவி விட சொல்றேன், விடுங்க. பரவாயில்லையா? வலி குறைஞ்சிருக்க? அவ்வளவுதான். ஆத்தி வேணாம். ஐயோ வேணாம், விடுங்க. ஐயா அதெல்லாம் வேணாம். சரியாயிடுடி, இரு. ஐயோ ஆத்தி வேணாம், விடுங்க. போதும் போதும், விடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆத்தி போதும், விடுங்க. சரியாயிடுச்சு. சரி விடுங்க. போதும், விடுங்க. சரியாயிருச்சு. நிஜமா சரியாயிடுச்சா? நிஜமா சரியாயிருச்சு. இல்ல இல்ல
பரவாயில்லையே, நல்லா நீவி விடுறீங்களே. யாருன்னு நினைச்சேன் நீ? கதிருன்னு நினைச்சேன். கதிர் தான். சரி, கைய கொடு. எதுக்கு கைய கொடு? எதுக்கு? ஏய், கையில தான் அடிபடல. நான் குடுறி. நான் வச்சுக்க. ஏன் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, விடுங்க. காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்க ஒத்தையா? டயர்டா இருக்கும்ல, எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீ தானே செய்யற. அப்ப கை கால் உனக்கு வலிக்கும்ல, அதுக்குத்தான். என்னடி இது? என்ன இப்படி வாடை அடிக்குது? ஏங்க வெங்காயம் வாடை அடிக்குது. வெங்காயம் தள்ளு. பெரிய சோதனையா போச்சு. ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, இப்ப என் கையில வெங்காய வாடெல்லாம் அடிக்கலையா? இப்போ வெங்காயம் வாடையெல்லாம் தெரியல, வாசமா மாறிடுச்சு. பாத்தே, கவிதை கவிதை. அப்பா, எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்கப்பா. ஆத்தே, கழுத இன்னும் தூங்கலையா? கண்ணை மூடிட்டு இருந்துட்டு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. எவ்வளவு நடிக்குது. ஆமா, உன் பொண்ணு தானே, உன்ன மாதிரி தான் நடிப்பேன். அடி பாவி. ஆமா, நானே காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து எல்லா வேலையும் செஞ்சேன். எனக்கும் கால் வலிக்குதுப்பா. எனக்கும் தைல தேய்ச்சி விட்டு ஒரு கவிதை சொல்லுப்பா. ஆத்தை, அப்படி என்ன வேலைடி பார்த்த நீ? இங்க வா, இங்க வாவேன், இங்க வாவேன். என்ன என்னடி வேலை பார்த்து கிழிச்ச நீ? வாயே, இங்க வா. எங்கடா வலிக்குது உனக்கு? எனக்கு இங்க வலிக்குது. அங்க வலிக்குதா? சரி. அடே அப்பா, அதே இடத்துல தாண்டி வலிக்கும் உனக்கும். ஆமா, ஆவல்ல என் புள்ள. உனக்கு கையும் வலிக்குதா? ஆமா டாடி. எங்க இந்த கையா? ஐயோ, மிஸ் நிறைய எழுத கொடுத்திருக்காங்க. நீ எழுதுறியா? மிஸ் எழுதி கொடுத்ததா? கிழிச்சா இப்பெல்லாம் எங்க போன்ல தான் படிக்குதுங்க. என்னத்தை எழுதி பாக்குறா? பொய்யா சொல்ற? சரி, பரவாயில்ல. இல்ல டாடி, மம்மி தான். விடுறா விடுறா, போயிட்டு போகுது. நான் புடிச்சு விடுறேன் என் பிள்ளைக்கு.